கேள்விப்பட்டேன். என்னங்க சார் ஆளாளுக்கு ஃபோன் எடுக்கிறீங்க, ஆளாளு ஒவ்வொரு பேராக சொல்கிறீங்க. வேலூர் ஸ்டேஷன், வேளாமலை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் மாற்றி பேசிக்கிட்டு கண்ட்ரோல்லேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. இன்னும் நடவடிக்கை எடுக்கலாம் என்னங்க சார் அடுத்தது சொல்லுங்கள். ஹலோ ஹலோ பேசுங்க சார். ஏங்க சார் என்ன சார் ஆச்சு? வணக்கம் சார். மாற்றி நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஸ்டேஷன் பேராக சொல்கிறீங்க. இப்போ என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னா எடுக்க மாட்டீங்களா சார்? எல்லா பொம்பளைக்கு மேலேயும் வேலூர் ஸ்டேஷனில் தானே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது. என்னங்க சார் ஒவ்வொரு ஸ்டேஷன் பேராக சொல்கிறீங்க, இன்னும் நடவடிக்கை எடுத்துப்பாடு இல்லை. கேட்டால் 100லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி மழுப்புறீங்க. இப்போ என்ன எல்லாத்தையும் நேரில் வர சொல்கிறீங்கன்னா எப்படி சார்? தமிழ் தீபாவளி நேரில் வந்தால் நான் அருவாளோட போகிறதுக்கு ரெடியாக நிற்க. நீங்கள் இன்னமும் எல்லாம் தெரிஞ்சு எல்லா பொம்பளைங்களும் ஃபோன் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க, மிரட்டுறாங்க. தெரிஞ்சிருந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது உங்களோட குற்றம். அதை ஸ்டேஷன் எனக்கு துரோகம் பண்ண எந்த ஸ்டேஷனுமே நடக்க விட மாட்டேன். கட்சி ஆஃபீஸு என் தலைவியை பாவலையும் சென்னிமலை ஸ்டேஷன் பேசுகிறீங்க, நல்லாவே தெரியும். இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு எடுக்க மாட்டீங்க. தமிழ் தீபாவளி நேரில் வர சொன்னேன் இன்ஸ்பெக்டரையும், இன்னாம வரீங்க. போலீஸ் ஆஃபீஸர் சார் கொஞ்சம் பாருங்க சார். போலீஸ் ஆஃபீஸர் வந்து இரு பிரச்சனை பண்றாங்க சார் நீங்கள் மறுப்பாதீங்க சார். பிரச்சனை எல்லாமே சென்னிமலை ஸ்டேஷனில் தான் நடக்குது. சென்னிமலை ஸ்டேஷன், கரிவால் ஸ்டேஷன், வேலூர் ஸ்டேஷன், வேளாமலை ஸ்டேஷன் பிரச்சனை நடக்குது நல்லா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க. ஏன் வேலூர் ஸ்டேஷன் இப்போ தமிழுக்கு வரக்கூடாது, பிடிக்கூடாது மிரட்டிட்டு இருக்காங்க எல்லா பொம்பளைங்க சேர்ந்து. நாங்க வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம், ஓகேங்களா? நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? அது எப்படிங்க சார் ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறீங்க? அது பக்கத்துல தான் 100 ரூம் இருக்கு. அதை வச்சு நீங்க வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்படிங்க சார்? வெயிட் பண்ணுங்க சார். நான் வெயிட் பண்ற வரைக்கும் எனக்கு போதும். நீ தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்க, என் கோபத்தை நான் தீர்த்துக்கணும். சரி ஓகேங்க. இப்போ நான் தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்க, என் கோபத்தை நான் தீர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சுது. எல்லா ஸ்டேஷனும் இன்னும் எதுவுமே நடக்காமல் இருந்தால் சரி ஓகே, அவ்வளோதான். பிரச்சனை முடியுதுன்னா அதுதான் வழி. என்னை ஏமாற்றணும் தப்பிக்கணும்னு நினச்சது எல்லாம் வேஸ்ட்டு, சரிங்களா? தமிழ் வழிதாலே வந்து என் கூட வந்து குடும்பம் நடத்துகிற வழியை பார்க்க சொல்லுங்கள், நேரில் வர சொல்லுங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். பெரியசாமி மருமலை கணியை சேர்த்தி போலீஸ் ஆஃபீஸர் தானே பிரச்சனை பண்றாங்க. ஸ்டேஷன் மேலேயும் பொம்பளைங்க மேலேயும் தலைவியம்மா மேலேயும் ஜோதிமணி பெரியசாமி கவுண்டர் மேலேயும் தேங்காய் கொடுக்கணும் காரணமாக கனி மருமகம் கனி மேலேயும் தமிழ் மேலேயும் தீபா மேலேயும் வனிதா மேலேயும் தான் புகார் கொடுக்குறேன். சங்கர் மேலேயும் ஜெயா மேலேயும், சரிங்களா? இப்போ நேரில் நீங்கள் வர சொன்னீங்கன்னா பிரச்சனையே முடிய போகுது. வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் எல்லாமே பிரச்சனை மிரட்டி வச்சிருந்தா எப்படி என் பிரச்சனை முடியும்? இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னும் எடுத்துப்பாடு இல்லை. தமிழ் வந்து என் கோபத்தை தீர்க்க போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. என்னோட கோபத்தை தீர்த்தாதான் நான் சந்தோஷமாக வாழ முடியும், எல்லாரும் நிம்மதியாக வாழவும் முடியும். மெயினாக சென்னிமலை ஸ்டேஷன் மேலே தான் பெரிய புகார். ஏன்னா எல்லா பிரச்சனையும் காரணம் அவர் தான். என்ன மேடம் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல என்ன மாற்றி அட்டல் பண்ணுறீங்க? ஏதோ எந்த ஸ்டேஷன் பேரால சொல்கிறீங்க, அதில் பேசுறது வேலூர் ஸ்டேஷன் மேலே. சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் வேலூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் வேளாண்மலை போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும், அதாவது ஒரே நிமிஷம் கரிவலை போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் தான் புகார் கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. மேடம் இப்போ தமிழ் தீபாவளி நேரில் வர சொல்லுங்க, என் கோபத்தை நான் தீர்த்துக்கணும். இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன எடுத்தபாடு இல்லை. என்னை ஏமாத்துறது தான் நினைக்கிறீங்க பாருங்க. என்னை ஏமாத்துறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேஷனை பேரா. ஏன்னா ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி பேசுகிறது வந்து வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன், கரிவால் ஸ்டேஷன் தான். இத்தனை ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி பேசிவிட்டு இவங்க தப்பிக்கிறதுக்காக என் மேலே போய் கேஸை எழுதி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ ஏன் பொண்டாட்டி தமிழ் நான் புள்ள கொடுத்த எங்கூட வந்து வாழ்கிறதுக்கு இத்தனாயிரம் பேரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த பெரிய லெவலில் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. நான் விடமாட்டேன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன்னு தெரிஞ்சிருந்து எனக்கு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ், கட்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கூடாது. ஒன்றியத்து மேலே சேர்த்தி தான் புகார் கொடுக்குறேன். தலைவியம்மா மேலே எனக்கு தேவை என்னுடைய சந்தோஷம், என் நிம்மதி. என் நிம்மதியை சந்தோஷத்தை யாருக்கு எடுத்தாங்களோ அவங்க எத்தனாயிரம் குடும்பமாக இருந்தாலும் சரி தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இங்கே இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்கள் வேலையை பாருங்கடி, உங்கள் வேலைக்கு பாருங்க, எனக்கு உடம்பு முடியாமல் தான் இருக்கேன், ஆனால் இருந்தாலும் நல்லா தான் இருக்கான் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. வேலூர் ஸ்டேஷன் என்ன சொல்லுதோ அதை கேளு.
நாங்கள் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. வேலூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடமும் எல்லோரும் சேர்ந்து தமிழ் தீபாவளி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வரக்கூடாது, பிடிக்கக்கூடாதுன்னு. எல்லா பொம்பளைங்களும் எல்லா கட்சி ஆஃபீஸு எல்லோரும் கேஸை கொடுத்து இந்த பிரச்சனையை நான் விடமாட்டேன்னு தெரிஞ்சிருந்து தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது எனக்கு தேவை என்னுடைய சந்தோஷம், நான் விட்டு தரமாட்டேன். என் மூக்கா இருக்குன்னு எப்போ நினச்சாலும் அவன் அம்மா கருவிலேயே நான் போய் கழுத்தறுப்பேன். அப்பேற்பட்டவன் நான். எனக்கு தேவையான விஷயம் என்னென்னா அதை நான் என் கூட வந்து என் பொண்டாடி தமிழ், பெரியசாமி மருமகள், கனி, வனிதாவும், மாரியம்மாவும் நேரில் வந்து நான் கேஸை கொடுக்க போகிறேன். இவங்க தடுக்கிறாங்கன்னா இவங்க எத்தனாயிரம் பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க பாருங்கள். அப்படின்னா இவங்க செஞ்ச தப்பு எனக்கு எந்த லெவல் இருக்குன்னு மட்டும் யோசனை பண்ணி பாருங்கள். இனிமேல் எதுவுமே நடக்கக்கூடாது. நான் விட மாட்டேன் தெரிஞ்சு இத்தனை வருஷமே நீ ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்காகவும் இவங்க மேலே போய்க்கிற கேஸ், என் மேலே எந்தெந்த கேஸு போய் கேஸு போடுறாங்க அத்தனை கேஸும் அவங்க மேலே தான். ஏன்னா தப்பு பண்ணுற விட தப்பு செய்கிற தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். இப்போ நீங்கள் பேசுனீங்க கேட்டிங்களா, 100 மாற்றி பேசுகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன் பேரையும் மாற்றி பேசுகிறாங்க. இங்கே இருக்க பொம்பளைங்களே வேலூர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி வேலூர் ஸ்டேஷனில் மிரட்டிகிட்டு இருக்குது. நான் தான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன் தெரிஞ்சு நான் தப்பு பண்ணிகிட்ருக்கேன். கருவறை ஸ்டேஷனு நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லா பக்கையும் பேசி வச்சுருக்காங்க. நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நான் விட போகிறதே கிடையாது. என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வந்தே ஆகணும். என் டைம் வேஸ்ட் பண்ணுறது, என் வயசை வந்து எச்சாக்குறது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நேரில் வந்து பிரச்சனை முடிக்க போகிறேன், என் கோவத்தை தீர்க்க போகிறேன், அவ்வளோதான். என் மேலே என்ன பொய் கேஸை போட்டு என் வாழ்க்கைக்கு எடுத்து என்னை தூக்கி உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அத்தனை கேஸும் அவங்க இன்ஸ்பெக்டர் மேலேயும் எஸ்ஐ மேலே பொம்பளைக்கு மேலே தான் போடணும். தமிழ் மேலே, தீபாவளி, பெரியசாமி மேலேயும். நான் வெளியே வரக்கூடாதுன்னா அந்தமாரி அவங்க உசுரோடவே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கைக்கு எடுத்தவங்களுக்கு எனக்கு நான் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். நான் விடமாட்டேன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணிகிட்டு இருக்குது. அது அத்தனாயிரம் பேர்த்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகும்.